அக்டோபர் 12 இரவு 7 மணிக்கு குடும்பஸ்தன் புத்தம் புதிய திரைப்படம். சார் வாங்க சார். வணக்கம். வாங்க சார். உட்காருங்க. உட்காருங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒரே தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி கொடுங்களேன். சரிங்க சார். நீங்க ஏதாவது? சொல்லுங்க. நான் இந்த அபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா இருக்கிறதுனால வர்றவங்க போறவங்க எல்லாம் ஒரு காப்பி வாங்கி கொடுத்துறாங்க. இதோட ஓசியில 9 காப்பி ஆயிருச்சு. சரிங்க, 2 காஃபியா கொடுங்க. சரிங்க சார். சார் என்ன சார் ரொம்ப டல்லா இருக்கீங்க? தலைவலி நடந்தனால வேற ஏதாவது பிரச்சனையா? இன்னைக்கு ஒரு கேஸ் வந்துச்சு, மண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன கேஸ்? ஏதாவது கொலை கேஸா? அவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் இல்ல சார், ஒரு சாதாரண செயின் திருட்டு கேஸ் தான். நம்ம மாந்தோப்பு காலனில காலையில ஒரு பொண்ணு கழுத்துல இருந்த 3 பவுன் செயின் அறுத்துட்டு போயிட்டானுங்க. ஆனா ஒரு க்ளூவும் கிடைக்கல. தேங்க்யூ. எடுத்துக்கோங்க சார். அங்க சிசிடிவியும் எதுவும் இல்ல. அந்த ஏரியால இருந்த ஒரே கேமராவும் வேலை செய்யல. வந்தவன் யாரு, அறுத்தவன் யாருன்னு ஒரு டீட்டெயிலுமே தெரியல. எந்த லீடுமே இல்லாம அவங்களை எப்படி பிடிக்க போறேன்னு தெரியல சார். ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வறுத்தெடுப்பாங்க. இப்ப இந்த கேஸ் வேற என்கிட்ட வந்துருச்சா, அவங்க என்ன அல்வா மாதிரி சாப்பிட்டுருவாங்க. என்ன சார் பண்றது? கிடைச்சா தானே திருடனை பிடிக்க முடியும். கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லிட்டீங்க, டிபார்ட்மெண்ட் இருக்கிற நாங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு தானே ஆகணும். பப்ளிக்ல எதுக்கு சார் இவ்வளவு நகையை போட்டு போகணும்? அந்த மாந்தோப்பு ஏரியாவே ஒரு சேஃப்டி இல்லாத ஏரியா. அதுல இப்படி துணை இல்லாம போலாமா? பாதுகாப்பு இல்லாத ஏரியாலையும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை தானே சார். எல்லாருக்கும் தனித்தனியா கொடுக்க முடியலனாலும் அந்த ஏரியாவை ஒரு பயமில்லாத ஏரியாவை மாத்தி இருக்கணும். நீங்க ஒருத்தர் ஃபீல் பண்ணி எதுவும் மாற போறது இல்ல. விடுங்க, மாறணும்னு இருந்தா மாறிட போகுது.